அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் பங்கு மார்க்கெட். நான் உங்கள் அருள். நம்ம ஏற்கனவே பேசியிருந்தது போல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறதான எக்ஸிட் போல் நேற்று வந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதையும், கடந்த லாஸ்ட் 20 வருஷத்தில் எக்ஸிட் போல் வந்ததுக்கும் ரியல் ரிசல்ட் என்ன வந்துச்சு அப்படின்றதையும், அதுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம். கூடவே இந்த வாரத்தோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுது, மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தகவல்களையும் பார்ப்போம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழர்கள் தோழிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் ஏற்கனவே பேசியிருந்தது போல் எக்ஸிட் போல் 2024க்கான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறதான எக்ஸிட் போலானது நேற்று மாலை 6 மணிக்கு வந்துச்சு. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பிஜேபி தலைமையிலான என்டிஏ கூட்டணி பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சமாக 281 சீட்டும் அதிகபட்சமாக 392 சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஏஜென்சியும் ஒவ்வொரு மாதிரியான கருத்து கணிப்பு சொல்லியிருக்கிறாங்க. அதில் இருக்கிற சாராம்சம் என்னென்னா, குறைஞ்சபட்சமாக அவங்க கணிச்சிருக்கிறது 281 சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 392 சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கு 272 சீட்டு கிடைச்சா போதும். ஸோ அதனால் பிஜேபியை தான் மீண்டும் ஆட்சி அமைக்க போகுது, அதாவது பெரும்பான்மையான இடங்களை பெற்று ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா எல்லாருமே பிஜேபிக்கு ஒரு 350 சீட்டு அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தலைமையிலான ஐஎன்டிஏ கூட்டணி, இந்தியா கூட்டணிக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சமாக 118 சீட்டும் அதிகபட்சமாக 201 சீட்டு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கருத்து கணிப்பின் முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, பிஜேபி பெரும்பான்மையாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி தேர்தல்கள் நடந்தப்பையும் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளில வந்திருக்கு. கருத்து கணிப்பு முடிவுகளில் என்ன சொன்னாங்க, எலெக்ஷன் ரிசல்ட் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி பார்ப்போம் வாங்க. நம்ம லாஸ்ட்டு 2004லேருந்து 2019க்குமான 20 வருஷ எலெக்ஷனில் கருத்து கணிப்புகளில் என்ன சொன்னாங்க, அதோட தேர்தல் ரிசல்ட் என்ன நடந்தது அப்படின்றத விரிவாக பார்ப்போம் வாங்க. 2004 கருத்து கணிப்பில் பிஜேபி தலைமையிலான என்டிஏ கூட்டணியானது 230லேருந்து 275 சீட்டு வரைக்கும் வரும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. யூபிஏ தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணியானது 190லேருந்து 205 சீட்டு வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2004 என்ன நடந்ததுன்னா, இவங்க கருத்து கணிப்பில் சொன்னதுக்கு அப்படியே உல்ட்டாவாக பிஜேபி கம்மியான சீட்டும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அதிக சீட்டும் பெற்று காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைச்சது. 2009 என்ன ஒப்பீனியன் போல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 2009 காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி பிஜேபி தலைமையிலான கூட்டணி 2 பேருக்குமே பெரிய சிங்கிள் மெஜாரிட்டி வரல அப்படின்ற மாதிரியான நம்பர்ஸில் தான் ஒப்பீனியன் போல் வந்திருக்கு. யாருக்குமே சிங்கிள் மெஜாரிட்டி வரல அப்படின்றது தான் ஒப்பீனியன் போலோட கருத்தாக இருந்திருக்கு. 2009 எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது என்ன நடந்துச்சுன்னா, காங்கிரஸ் தலைமையிலான யூபிஐ கூட்டணி 262 சீட்டை கைப்பற்றுறாங்க. பிஜேபி 159 சீட்டு தான் கைப்பற்றுறாங்க. காங்கிரஸ் அதோட கூட்டணியோடு சேர்த்து 322 சீட்டு பெற்று ஆட்சி அமைக்குது. 2014 10 வருஷ காங்கிரஸ் ஆட்சிக்கு அடுத்ததான ஒரு தேர்தல். அப்போ என்ன நடக்குதுன்னா, 2014 வர ஒப்பீனியன் போல் பிஜேபி தலைமையிலான ஐஎன்டிஏ கூட்டணிக்கு மெஜாரிட்டி இருக்கிறதா சொல்கிறாங்க. 276லேருந்து 340 சீட் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிஜேபி கூட்டணிக்கு சொல்கிறாங்க. யூபிஏ தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணிக்கு 97லேருந்து 150 சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2014 என்ன நடந்ததுன்னா, பிஜேபி தலைமையிலான ஐஎன்டிஏ கூட்டணி 336 சீட்டு பெற்று வெற்றி பெறுது. காங்கிரஸ் தலைமையிலான யூபிஐ கூட்டணி 66 சீட்டு தான் பெறுறாங்க. பிஜேபி 282 சீட்டு பெற்று சிங்கிள் மெஜாரிட்டியில் ஆட்சி அமைக்கிறாங்க. 2019 தேர்தலோட எக்ஸிட் போல் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி தலைமையிலான என்டிஏ கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு 306லேருந்து 360 சீட்டு பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் தலைமையிலான யூபிஐ கூட்டணி 100லேருந்து 130 சீட்டு வரும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு வருது. எக்ஸிட் பேரில் சொன்ன மாதிரியே 2019 என்டிஏ கூட்டணியான பிஜேபி தலைமையிலான என்டிஏ கூட்டணி 353 சீட்டை பெற்று வெற்றி பெறுறாங்க. அதில் பிஜேபி 303 சீட்டை பெற்று சிங்கிள் மெஜாரிட்டியில் ஆட்சி அமைக்கிறாங்க. யூபிஐ தலைமையிலான காங்கிரஸ் தலைமையிலான யூபிஐ கூட்டணி 93 சீட்டு பெறுது. அதனால் நாம் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கருத்து கணிப்பு முடிவுகளை வச்சு பெருசாக முடிவு பண்ணி ட்ரேடெலாம் எடுக்காதீங்க. ரியல் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்ட அடுத்த நாள் வர வால்டிலிட்டியை நீங்கள் ட்ரேடிங்க்கு பயன்படுத்திக்கலாம். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வாரம் எக்ஸ்பைரி, அதாவது 6ஆம் தேதி எக்ஸ்பைரிக்கான நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20,200 புட்டில் மார்ஜினலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 80 லட்சத்துக்கு மேலே 20,200 புட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகிருக்குது.
அதை விட்டிங்கன்னா கால் சைடில் பார்த்தீங்கன்னா 22,950 கால்லையும் 23,450 கால்லையும் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்துக்கு அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பில்ட் ஆகிருக்கு. இது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட வல்டிலிட்டி வந்து ஹையாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லுது. ஸோ மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் எங்கேயுமே மார்ஜினலாக சொல்கிறபடியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. 57,000 காலில் வந்து 23 லட்சம் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது வந்து ஒரு பெருசாக சொல்கிற அளவுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா மார்ஜினலாக எங்கேயுமே வந்து சொல்லும்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன சொல்ல வருது அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேபிலிட்டியில் இல்லை அப்படின்னு சொல்லுது. இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை நம்பி மார்க்கெட்டுக்குள்ளே போகிறவங்க கண்டிப்பாக வந்து ஹெட்ஜிங்கோடு போங்க. ஹெட்ஜிங்கோடு போயிட்டு குறைஞ்ச ப்ராஃபிட்டில் வெளில வாங்க. ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து 24க்கு மேலே இருக்கிறதுனால ஹை வால்டிலிட்டி இருக்கும். ஹெட்ஜிங் இல்லாமல் போனீங்கன்னா உங்களோட கேபிட்டல் வந்து வாஷ் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஹெட்ஜிங்கோட ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து 2004லேருந்து நடந்த தேர்தல்களில் மார்க்கெட் வந்து ரிசல்ட் அன்றைக்கி எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அதை பார்க்காதவங்க போய் கண்டிப்பாக பார்த்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழர்கள் தோழிகள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.